அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் மாமியார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரித்தன்யா மரணம் தொடர்பாக ஏற்கனவே அவரது கணவர் மற்றும் மாமனார் கைதான நிலையில் தற்போது அவருடைய மாமியார் சித்ரா தேவியையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாகவிருந்த ரித்தன்யாவின் மாமியாரை சேயூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், விரிவான தகவல்கள் என்ன? திருப்பூர் அவினாஷ் அருகே காரில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த அவரது மாமியார் சித்ராதேவி தற்போது சேயூர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாஷ் அருகே உள்ள சேயூரில் கடந்த சனிக்கிழமை அன்று காரில் இளம்பெண் ஒருவர் விஷமந்தி தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்த பெண் ரிதன்யா என்பதும் அவரது கணவர் கவிக்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்தது அவரது அனுப்பிய ஆடியோக்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரிதன்யாவின் கணவர் கவிக்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த மாமியார் சித்ராதேவியும் தேடி வந்தனர். இந்நிலையில் மாமியார் சித்ராதேவியை சேயூர் போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.